ஹாய், ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது வந்து கிறிஸ்மஸ் மரங்க. கிறிஸ்மஸ் மரத்த நெறைய பேர் சவுக்கு மரம்ன்னு சொல்றாங்க. அது சவுக்கு மரம்ன்றது வேற. கிறிஸ்மஸ் மரம் இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் மரம். இன்னைக்கு வந்து நம்ம பூச்செடிகள்லாம் ஒவ்வொரு பூவோட வெரைட்டியும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுவும் இல்லாம இதில வந்து என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸ் செடிங்க தாங்க மோஸ்ட்லி இதில போட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில வந்து அதுவும் இல்லாம டேலியா பூலாம் நெறைய வச்சிருக்காங்க. இந்த டேலியா பூ எடுக்கணுன்றதுக்காகவே உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காகவே இந்த வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். எல்லா கலர்ஸுமே வேணா பாருங்க. எல்லா எல்லா கலருமே ஆனா கலரும் வேற வேறையா இருக்கு. பூக்களோட ஷேப்பும் வந்து வேற வேறையா இருக்குது. அது பாருங்களேன் எப்படி அவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு பூவையும் நீங்க பார்க்கும்போது மட்டும் தான் தெரியும். நம்ம பார்க்காம எதையும் கெஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? ஆனா இந்த பூவெல்லாம் எங்களுக்கு வந்து கிடைக்கிறதே இல்லங்க. அது சீசனுக்கு மட்டும் தான் கிடைக்கும். கிடைச்சாலுமே எல்லாருக்குமே எல்லா கலருமே இது வந்து கிடைக்காது. ஒரு சிலருக்கு மட்டும் தான் இந்த கலர் வந்து கிடைக்கும். இந்த அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச டேலியாவிலேயே இந்த கலர் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெட் கலர் காம்பினேஷன் பூவு. அதுவும் இல்லாம நல்லா அழகா பெருசா அ உம் செ ஊசி மல்லி மாரி அவ்வளோ அழகா சூப்பரா இருக்குது. எனக்கு இந்த கலர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த கலர் பூவு, எந்த பூ பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த டேலியாவ பாருங்களேன், எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரு ட்ரிபிள் கலர் பூங்க. ட்ரிபிள் கலருனா ஆரஞ்சு, எல்லோ ப்ளஸ்ஸு பிங்க் கலர் 3 கலர் கலந்த ஒரு பூவா இருக்குது. இதில வந்து வாழை மரம், அத்தி மரம் இதெல்லாம் வச்சிருக்காங்க. வாழை மரத்தில ஒவ்வொன்னும் இப்போ தான் தார் வந்திருக்கு. இந்த டேலியா பாருங்க எவ்வளோ அழகா அதனுடைய இதழ்கள்லாம் நெருக்கமா அவ்வளவா சூப்பரா இருக்குதுன்ட்டு. இந்த பூவெல்லாம் ஃபஸ்ட்டு நாங்க வச்சிருந்தோங்க. இப்போ வந்து சரியா கிடைக்கிறதே இல்ல. ஏன்னா அது எல்லாம் என்னான்னா நெறைய அழிஞ்சு போயிருச்சு. இப்போ இந்த பூ பாருங்களேன் எல்லோ கலர் வந்து அ நெறைய இருக்கும். ஆனா இது எல்லோ கலர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அதாவது 2 டைப் ஆஃப் இருக்கு. இந்த ஷேப் ஒண்ணுங்களா, இதோட பெரிய டேலியாவும் ஒண்ணு இருக்குது. இது கோழிப்பட்டின்னு நெனைக்கிறேங்க. வாங்க பார்க்கலாம் இதுக்குள்ள கோழி இருக்கான்னு. அட கரெக்ட்டா ஒண்ணே ஒண்ணு கோழி இருக்குதுங்க. சேவல் ஒண்ணே ஒண்ணு இருக்குது. கால கட்டி போட்டு வச்சிருக்காங்க. சரி நம்ம அத டிஸ்டர்ப் பண்ண வேணாம். வேற பார்க்கலாம் வாங்க. இதில கீரை செடிகளும் அதிகமா இருக்கு. அ அதாவது மணத்தக்காளி கீரை, அ த தண்டு கீரையெல்லாம் இருக்குன்னு நெனைக்கிறேன். மஞ்சள் கூட வச்சிருக்காங்க. அ இது ரோஸ் எல்லாருக்குமே தெரியும். ரோஸ் வந்து பூச்சி வச்ச மாரி இருக்குதுங்க. அதனால கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் வந்தாச்சு. இது சாமந்தி பூ உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க பார்க்குற பூவுல எந்த பூ ரொம்ப பிடிச்சிருக்கு? அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த டேலியாவ பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு. எனக்கு இந்த கலரும் ரொம்ப பிடிச்சிருந்தது. வயலட் கலர், கத்திரிப்பூ கலர் கரெக்ட்டுங்களா? அ கத்திரிப்பூ கலர்ல அவ்வளோ அழகா இருக்குது. பாருங்களேன் எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பூ கூட ரொம்ப அழகா இருக்கு. நம்ம பூக்கள்லாம் பார்த்து பார்த்து ஒவ்வொன்னையும் பராமரிப்பு பண்ணி வளர்த்தும்போது தாங்க அதனுடைய அழகையே ரசித்துக்கிட்டு நம்ம இவ்வளோ ஜாலியா இருக்க முடியும்னு தெரியுது. அதுவும் இல்லாம இந்த இந்த பூ வந்து நம்ம பூ சீசன் முடிஞ்ச உடனே கிழங்கெல்லாம் நம்ம அதில ஒரு ஒரு கிழங்கு வாங்கலான்னு ஒரு ஐடியாவுல இருக்கேன். வாங்கி நம்ம வீட்டுக்கிட்டயே நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ இது வந்து முட்டுக்கன் தேயிலையா பூ வந்து நீங்க நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்களா? இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இருக்கிறதுலே ரொம்ப குட்டி டேலியா பூ இதுதாங்க. ரொம்ப குட்டியா இருக்கும். 2டே விரல் சைஸுக்கு தான் இருக்கும் அது. பாருங்களேன் எவ்வளோ சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஆரஞ்சு, எல்லோ 2 கலர்ல கலந்த மாரி ஒரு பூவா இருக்குது. இந்த டேலியா வந்து அதிகமா வளர்றது நெறைய பேர் வீட்ல வளர்த்துறாங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு சிலர் வீட்ல மட்டும் தான் இந்த மாரி பூங்கெல்லாம் இருக்குது. இந்த பூ நான் மட்டும் பார்த்தா பத்தாது. நீங்களும் பார்த்து இத ரசிக்கணுன்றதுக்காக தான் இந்த பூ வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இருந்த பூல எந்த பூ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த முட்டுக்கன் டேலியா பூவும்,
ப்ளஸ்ஸு அந்த ரெட் கலர் காம்பினேஷன் பூவும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பூ பாருங்களேன் இவ்வளோ அழகாக ரெட்டாக இருக்குது. செம்மையாக இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு. இதுவும் பாருங்கள் அதை அந்த டேலியோட இந்த டேலியும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் அதே பூ வெரைட்டி மாதிரியே இருக்குது. ஆனால் கலரும் வேறு மாதிரி இருக்குது. இங்கே வந்து நிறையா மாதுளை மரத்தில் இப்போ தாங்க நிறைய பிஞ்செல்லாம் வந்திருக்கு. அதை ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன். இந்த டெய்ஸி பூ டெய்ஸி தானே, நீங்கள் என்ன பூவாக சொல்லுங்கன்ட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது டெய்ஸி பூ. டெய்ஸி அதிகமாக வந்து நம்ம மலை கிராமத்தில் அதிகமாக வளரும். இது வந்து வேலி போட்டு அழகாக பராமரிப்பு பண்ணுறாங்க. இந்த 2 டேலியா பூவும் பார்த்தீங்கன்னா, அதாவது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நடுவில் வந்து ரோடு இருக்குதுங்க. அதாவது அவங்க வண்டி வச்சுருக்காங்க. வண்டி போகிறதுக்காக வேண்டி ரோடு வச்சுருக்காங்க. அது அந்த வண்டி போகிற ரோட்டுக்கு நடுவில் தான் இந்த செடிங்கள்லாம் அழகாக வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. சரி நான் மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணால் பத்தாது, உங்களுக்கும் காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து நான் வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதாவது எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு இடமோ வாய்ப்போ கிடைக்காது பார்க்குறதுக்கோ. ஒரு சிலர் வீடு இருக்கலாம், ஒரு சிலர் வீடு இல்லாமல் இருக்கலாம், ஒரு சிலர் தோட்டம் இருக்கலாம், தோட்டம் இல்லாமலே இருக்கலாம். தோட்டம் இல்லாதவங்களுக்கு கார்டன் வச்சுருக்கலாம். கார்டன் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறது தான் நம்ம லைஃப்பாக இருக்குது. சரி நம்ம வந்து இந்த பூக்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். பார்த்துருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் இந்த டெய்ஸி பூ பாருங்களேன் ரெட் கலரு செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குண்டுமல்லி செடி. குண்டுமல்லி செடியில் அவ்வளோ பூ வந்து இப்போ தான் அரும்புகள்லாம் கொஞ்சம் வளர அதிகமாக ஆரம்பிக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது மல்லிகைப்பூ செடி. நான் சன்னமல்லின்னு சொல்லுவாங்களா, சன்னமல்லிப்பூ. நம்ம எங்கே பார்த்தாலும் துளசியை மட்டும் விடுறதே இல்லைங்க. ஏன்னா துளசியை பறித்து 4 இலையை பறித்து அதை கழுவி உடனே வாயில் போட்டு அப்படியே சாப்பிடுவோங்க. அப்படி சாப்பிட்டா தாங்க எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஏன்னா சளி ப்ராப்ளமெல்லாம் அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுன்றதுக்காக. முருங்கைக்காயெல்லாம் இப்போ தான் பிஞ்சு வருது. இன்னும் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நிறையா உங்களுக்கு வேணும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக இன்னும் நிறையா வீடியோக்கள் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். என்னென்ன வீடியோ போடலாம், எந்த மாதிரி வீடியோ போடணுன்ற ஐடியா வந்து நீங்கள் கொடுங்க. இந்த இடத்துல இப்போ தான் முருங்கைக்காய் பிஞ்செல்லாம் அதிகமாக வருது. சரி பாய், குட் பாய்.